வணக்கம். நம்மை பற்றிய மற்றவர்களுடைய நினைப்பு. நாம் ஒவ்வொருவரும் இமேஜ் என்கின்ற அந்த நிலையில் எப்படியாவது நம்மை மற்றவர்களிடம் நல்லவர்களாக காட்ட வேண்டும் அல்லது திறமையானவர்களாக காட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் எல்லோரு மனதிலும் அப்படி ஒரு கருத்தை ஏற்படுத்திவிட முடியாது. புத்தராகவே இருந்தாலும், காந்தியடிகளாகவே இருந்தாலும், யாராக இருந்தாலும் முழுமையாக நாம் அவர்களை பற்றிய நல்ல விமர்சனத்தை தந்து விடுவதில்லை. எனவே நாம் நம்மை பற்றி எந்த அளவிற்கு நம்முடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறோம் என்கின்ற நிலையில் மட்டுமே நாம் சிந்தனை செய்தால்தான் நம்முடைய மனமகிழ்ச்சி நிலை பெறும். ஏனென்றால் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலேயே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்தினால் நம்முடைய சிந்தனைகள் பாதிக்கப்படும், தன்னம்பிக்கையினுடைய அளவு குறையும், நம்முடைய சிந்தனை ஆற்றல் குறுகும். எனவே தன்னம்பிக்கை மேலோங்க, சிந்தனை ஆற்றல் அதிகரிக்க நாம் நம்முடைய மனசாட்சிக்கு நேர்மையாக இருந்து செயல்பட்டால் நாம் நம்முடைய வாழ்வின் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியும். எனவே நம்மை பற்றிய நம்முடைய மனநிலை தான் மிக மிக முக்கியம். நம்மை பற்றிய அடுத்தவருடைய மனநிலை நாம் அனுசரித்து கொண்டே இருந்தால், அதை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் அது என்றும் நமக்கு நிம்மதியை தராது. எனவே நிம்மதியான வாழ்வு, அமைதியான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு நம்முடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்கிறது என்பதால் நாம் நம்முடைய மனநிலைக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்வில் செழிக்கலாம், வளரலாம். நன்றி.